வெஜிடபிள் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு எல்லாம் 1 கப்பு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். பெரிய வெங்காயம் 3 வெங்காயம், பச்சை மிளகா 5, இஞ்சி பூண்டு, தக்காளி 3 தக்காளி, புதினா சிறிதளவு, 3 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கிறேன். அடுப்பில் குக்கரை வச்சு எண்ணெய் விட்டு நெய் சேர்த்திக்கலாம். வெண்ணெய் சேர்த்து நல்லா உருகிட்டுன்னு பிரியாணி மசாலாலாம் சேர்த்திக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வதங்கி வதங்கிட்டுன்னு பச்சை மிளகா போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதெல்லாம் நல்லா வதங்கிட்டுன்னு புதினா இலையை போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை போட்டு நல்லா வதங்கிட்டுன்னு கட் பண்ணி வச்சுருக்கிற காயெல்லாம் சேர்த்திக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். வதங்கிட்டுன்னு தக்காளி சேர்த்திக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்திக்கலாம். வேறு எதுவும் இதில் நான் சேர்க்கல. அதெல்லாம் காயெல்லாம் கொஞ்சம் நேரம் வேகட்டுன்னு கலந்து விட்டுக்கிட்டு அளந்து வச்சுருக்கிற தண்ணியை சேர்த்து கொதிக்க விடலாம். தயிர் 2 ஸ்பூன் எடுத்து நல்லா கடைஞ்சி சேர்த்திக்கலாம். கொதிக்கிட்டுன்னு அரிசியை போட்டுட்டு தயிரை சேர்த்திக்கலாம். எலுமிச்சம்பழம் 1/2 சைஸ் சேர்த்திக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டு கொதிக்கிட்டுன்னு மூடி போட்டு ஒரு விசில் வரட்டுன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்க்ரீன் அடங்கட்டுன்னு எடுத்தோம்னா சுவையான வெஜிடபிள் ரைஸ் ரெடி. தயிர் சேர்த்ததுனால நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.